ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேற்று கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ கேக்கு அடுத்து நம்ம எல் தான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான லெட்டர் எல்லா தான் இருந்திருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ஃபபெட்டில் எழுதி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னா எல் கம்ப்ளீட் ஆயிரும் இல்லையா? ஸோ அதே போல் தான் இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கர்சிவ்லேயும். இப்போ பார்த்துக்கோங்க, அதோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக்ஸ் என்ன, இப்படி கீழேருந்து மேலே போகிறது அவ்வளோதானா. இங்கே வந்துட்டு இங்கே எண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த இதில் இந்த எல் ஆல்ஃபபெட்டில் நம்ம செகண்டில் ஆட் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே இங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கே இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? கே, ஏ, டி இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே போல் தான். ஓகேவா? A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக டவுட் வர மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நமக்கு ரைட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.